சென்னை கிண்டி ரேஸ் கிளப் நிலத்தில் நீர்நிலைகள் அமைக்கலாம் என்று உயர்நீதிமன்றம் அனுமதியை வழங்கியிருக்கிறது. சுற்றுச்சூழல் பூங்கா அமைக்கவும் தமிழ்நாடு அரசுக்கு அனுமதி அளித்திருக்கிறது சென்னை உயர்நீதிமன்றம். விவரங்களோடு இணைகிறார் நமது சிறப்பு செய்தியாளர் ரமேஷ்குமார். ரமேஷ்குமார், இந்த சென்னை கிண்டி ரேஸ் கிளப்ல சுற்றுச்சூழல் பூங்கா அமைப்பதற்கான முயற்சிகளை தமிழ்நாடு அரசு மேற்கொண்டு வந்தது. தற்போது உயர்நீதிமன்றமும் அனுமதி வழங்கி இருக்கிறது. இந்த வழக்கினுடைய பின்னணி என்ன? சென்னை கிண்டியில் இருக்கக்கூடிய அந்த ரேஸ் கிளப்பிற்கு வழங்கப்பட்ட நிலத்துக்கான அந்த குத்தகையை ரத்து செய்த தமிழக அரசு அந்த மீட்கப்பட்ட இடத்துல 118 ஏக்கர் பரப்பளவுல தோட்டக்கலைத்துறையின் சார்பில் பொதுமக்கள் பயன்பாட்டுக்காக பசுமை வழி பூங்கா மற்றும் அந்த மாநகராட்சி சார்பில் அந்த மழைநீரை சேமிக்கும் 4 குளங்கள் என மழைநீர் சேகரிப்பு திட்டமும் அமல்படுத்த நடவடிக்கை எடுத்து வருகிறது. இந்த திட்டங்களை அமல்படுத்துவதை எதிர்த்தும் குத்தகையை ரத்து செய்தும் நிலத்தை அரசு சுவாதீனம் எடுத்ததை எதிர்த்தும் தான் ரேஸ் கிளப் நிர்வாகம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருந்தது. இந்த வழக்கை விசாரித்த தனி நீதிபதி குமரேஷ் பாபு இந்த விவகாரத்தில் தற்போதைய நிலையை நீட்டிக்க வேண்டும் என்று ஒரு இடைக்கால தடை உத்தரவு போல் ஒரு உத்தரவை பிறப்பித்திருந்தார். இந்த உத்தரவை எதிர்த்து தான் தமிழக அரசு தாக்கல் செய்த மேல்முறையீட்டு மனுவை விசாரித்த நீதிபதிகள் SM சுப்பிரமணியம் மற்றும் முகமது சபிக் அமர்வு சென்னை வெள்ள தடுப்பு நடவடிக்கையாக சென்னையில மக்களுடைய நலன் கருதி கிண்டி ரேஸ் கிளப் இடத்துல 4 குளங்கள் அமைக்கப்பட்டுள்ளது என கூறி கிண்டி ரேஸ் கிளப்புக்கு சொந்தமான இடத்துல மழைநீரை சேகரிக்கும் வகையில குளங்கள் அமைக்கவும் சுற்றுச்சூழல் பூங்கா அமைக்கவும் அனுமதி அளித்து உத்தரவிட்டது. கடந்த 2015ஆம் ஆண்டு ஏற்பட்ட வெள்ளத்தால் ஏற்பட்ட உயிர் சேதங்களையும் உடைமை சேதங்களையும் சுட்டிக்காட்டிய நீதிபதிகள் கடந்த காலங்களில் மழை வெள்ளத்தால சென்னையில் ஏற்பட்ட பாதிப்புகளை பார்க்கும்போது இது போன்ற திட்டங்கள் தேவை எனவும் குறிப்பிட்டுள்ளனர். அரசினுடைய இந்த நடவடிக்கை மூலம் சுற்றுச்சூழல் சமநிலை ஏற்படுவதோடு காற்று மாசுவை குறைக்க இயலும் என்றும், காற்று மாசு என்பது வெறும் சுற்றுச்சூழல் சார்ந்த பிரச்சனை மட்டுமல்ல எனவும் பொதுமக்களின் உடல் நலன் சார்ந்த பிரச்சனை எனவும் நீதிபதிகள் தங்களது உத்தரவில் குறிப்பிட்டிருக்கிறார்கள். சென்னை போன்ற பெருநகரங்களில் நிலம் என்பது மிகவும் பற்றாக்குறை உள்ள நிலையில அரசு நிலத்தை குறிப்பிட்டு தனிநபர்கள் தங்களுடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக பயன்படுத்த அனுமதிப்பது மக்களுடைய நம்பிக்கையை சீர்குலைப்பது போல ஆகும் எனவும் கூறிய நீதிபதிகள் அந்த தனி நீதிபதியின் உத்தரவை ரத்து செய்து உத்தரவிட்டிருக்கிறார்கள். தமிழக அரசினுடைய இந்த நடவடிக்கைக்கு பாராட்டும் தெரிவித்திருக்கிறார்கள். விவரங்களுக்கு நன்றி ரமேஷ்குமார்.